இவன் வேற ஒருத்தன் எவ்வளவு நேரம் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பி வாடான்னு சொல்லுறான்னு போன் பண்ற, போன் எடுக்கிறானா பாரு. டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆள. எங்க போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒரு நைட் ஷிஃப்ட் பார்த்தா அங்கே தூங்கிட்டானா? ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்க முடியுதா? ரகு, ரகு, என்ன அனு? ரகு, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் தானே வந்திருக்கேன். எடுத்த உடனே இப்படி கோவப்படுற மாதிரி பேசுறீங்க. உங்ககிட்ட தானே பேச வந்திருக்கேன். சொல்ல அனு, வேற டென்ஷன்ல இருந்துட்டேன். உன்னை என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கே உனக்கு கோவம் வந்துரும். சரி சொல்லு, என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? வாங்கிட்டு வரணுமா? ஏதாச்சும் தேவைப்படுதா? சொல்லுடி. அடி வாங்க போறேன். ரகு ரகுன்னு கூப்பிட்டுட்டு என்னன்னு கேட்கும் போது பதில் சொல்ல மாட்டேங்கிற. ரகு, சரி என்ன சொல்லு. இல்ல, அத்தை காலையிலேயே சொன்னாங்கல்ல எங்க அம்மாவை கூட்டிட்டு வரலான்னு சொல்லி. இப்ப போறீங்களா? இல்லன்னா நானே போன் பண்ணி வர சொல்லட்டுமா எங்க அம்மாவை? சொன்ன உடனே வந்துருவாங்க, அதான். லூசே, இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? நீ உன் அம்மா வர சொல்லட்டா, ஆட்டுக்குட்டி வர சொல்லட்டா நீக்கிட்டு இருக்க? பாரு அனு, டென்ஷன் பண்ணாத அனு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அனு. என்னடியும் பிரச்சனை? உன் அம்மா வீட்டுக்கு தானே நான் கூட்டிட்டு போறேன், சரியா? ஈவினிங் போல கூட்டிட்டு போறேன். அம்மா எதுவுமே சொல்லிடக்கூடாது இவள. உடனே மூஞ்சி அப்படியே உம்முனாயிரும். ஆமா, ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட இவளுக்கு தாங்க முடியாது. இப்ப என்ன, உன் அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போனோம், கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? ஏன் ரகு இப்படி சிடு பேசிட்டே இருக்கீங்க? எனக்கு புரியுது உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. இல்லன்னா நான் சொல்லவே இல்லை. உங்க வீட்டுல சொல்லணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு, அதே மாதிரி தானே எங்க வீட்டுல சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க வீட்டுல உங்க அக்காக்கு ஆல்ரெடி பையன் கூட இருக்கான், ஆல்ரெடி ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கு. அதனால உங்க வீட்டுல அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லைனாலும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு பொண்ணு, அப்ப எங்க அம்மா கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதனால தானே நான் சொல்லணும்னு இருக்கேன். நீங்க என்னன்னா என்ன இவ்வளவு அலட்சியப்படுத்துறீங்க? ஐயோ, அலட்சியம் எல்லாம் படுத்தலடி. இதோ இந்த ஆதி நாய்க்கு தான் போன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். போன் எடுத்தான்னு வச்சுக்கேன், அவன் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அதுவும் இல்லாம அம்மாவும் ஒரு 15 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து இவன் கிட்ட கொடுத்துட்டு ஆதி ஷாலினி பிரச்சனையை முடிச்சிடலாம்ல, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ நடுவுல வந்து எதோ சொல்லிக்கிட்டு இருந்தோடனே நான் டென்ஷன் ஆயிட்டு. சரி விடு, உன் அம்மா கிட்ட தானே பேசிக்கலாம். இப்ப கூட பாருங்களேன், கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ, நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படிதானே? கூட்டிட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னேனா? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சிட்டு போவோன்னு சொல்றேன். இது மதியானத்துக்குள்ள முடிஞ்சிருமா? கண்டிப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன், சரியா? இல்லைன்னா உன் அம்மாவையே கூட்டிட்டு வந்து உன் கூடயே தங்க வச்சிடுறேன். நான் வேணா எங்கன்னா போயிடுறேன். பாருங்க எப்படி கோவமா பேசுறீங்கன்னு சொல்லி. இதுவே உனக்கு கோவமா பேசுறதா? ஆமா, இப்பெல்லாம் என் கூட நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஓடுறதுல தான் இருக்கீங்க. போங்க. சரிடி, சாரி. எனக்கு ஒன்றும் தேவையில்லை உங்க சாரிலாம். நீயே பாக்க தானே செய்யற எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவன் வரட்டும், அவனை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல பிரச்சனையே இல்லை. இனிமே நம்ம ஜாலியா இருக்கலாம். அதுவும் இல்லாம அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர கூட்டிட்டு வர சொல்லணும் ஆதிய. நீ ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் கேக்குறது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுதுல, அதனாலதான் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க. போங்க. இப்ப அடி வாங்க போறா ஒருத்தி என்கிட்ட. ரகு, ஹாய். என்ன இது ஹாய்னு இழுத்துக்கிட்டு இருக்க? காலையிலேயே வம்பு பண்றதுக்கு ரெடியா இருக்கியா நீ என்கிட்ட? இல்ல அடி வாங்க போறியா நீ? ஆமா ஆமா, எப்பவுமே அடிக்கிறதுலயே இரு. என்ன ஒருத்தன் வந்து வம்படியா உன்கிட்ட வந்து பேசுறான்றதுனால ஓவரா பேசாத, சரியா? ஓவரா பண்ணாத. சிரிக்கிறீங்க மேடம். ஆமா, இன்னைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு போனோம், சாரி தானே கட்டிட்டு வர சொன்னேன். இது என்ன சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கேன்? சாரியா? சாரிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சாரிக்கு எனக்கும் செட் ஆக மாட்டேங்குது. எப்ப நான் சாரி கட்டிட்டு வந்தாலும் நீ என்கிட்ட பிரச்சனை தான் பண்ற. அதுக்கு நான் சுடிதாரே போட்டுக்கிட்டு நின்னுறேன். அடி பாவி, நான் எப்படி உன்கிட்ட பிரச்சனை பண்ண? நீ தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். யாரு நான் பிரச்சனை பண்றேன் உன்கிட்ட? பாக்குற எல்லாருக்கும் தெரியும் நீ என்னென்ன பண்ணன்னு சொல்லி. அன்னைக்கு ஆசாசியா சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்து கட்டிக்கொன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு எவனா ஒருத்தன் வந்து என் மேல பழிய போட்டான்றதுக்காண்டி என்னை என்னென்ன பாடுபடுத்தின எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைச்சியா? அன்னைக்கே சாரி கேட்டேன்ல, சாரி கேட்டதுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். இங்க பாராதி, நீ பண்ணது எல்லாத்தையுமே வந்து மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்கல, சரியா? ஃபியூச்சர்ல உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா? ஆமா அப்படிதான். வழியாத, ரொம்ப தான் வழியிற. ஓ அப்படி? யார பத்து பழியறன்ற? இங்க பாரு, வீணா அடி வாங்காத, கையெடுத்துட்டு சொல்லிட்டேன். ஆமா, இது ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருப்பாங்க. கையெடுறா பொறுக்கி. பொறுக்கியா? இந்த பொறுக்கி என்ன பண்றான்னு பாக்குறியா இப்போ? நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நீ கைய மட்டும் எடு. அடி வாங்காத சொல்லிட்டேன். ஆமா, யாராச்சும் வர போறாங்க ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அப்போ யாரும் இல்லைன்னா ஓகே அப்படிதானே? இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கேன் மண்டையை உடைச்சிருவேன். ஆமா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் உன் மனசுல? பெரிய இவன் நினைப்பா இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் இடமா? ஆள பாரு ஆள. ஏய் நடிக்காதடி, என்ன பார்க்க தானே வந்த? உனக்கு 9:30 தானே ஷிஃப்ட், நீ எதுக்கு 8 o'clockலாம் வந்து இங்க நின்னுட்டு இருக்க சொல்லு? அது வந்து நான் ஒண்ணு உன்ன பார்க்க வரலையே, நான் வேலை பெண்டிங் இருந்துச்சு அதுதான் பார்க்க வந்தேன். ஓ அப்படி, சரிங்க மேடம், சரி நம்பிட்டேன் மேடம். மேடம் ரிசப்ஷனிஸ்ட், ஜாப் என்னது உங்களுக்கு? ஓபி போடுற ஜாப். 9:30 தான் பேஷண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ ஓபி போடுற பேஷண்ட்டுக்கு இப்பவுமே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா மேடம்? நம்பிட்டேன்டி, நான் இருப்பேன்னு தானே வந்திருக்கேன், அப்புறம் என்ன ஓவரா பண்ற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீயே லூசு மாதிரி ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா? முதல்ல கையெடுன்னு சொன்னேன், இல்லன்னு வச்சுக்கேன் அடிதான் வாங்க வாங்கிட்ட. எப்ப பாரு அடிக்கிறதுலயே இரு. ஆமா, நான் தான் உன்கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு வரனே தவிர நீ ஒன்னும் செட் ஆக மாட்டேங்கிற. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போடி. அப்ப பண்ணிக்காத, வேற யாராச்சும் நல்ல பொண்ணை பார்த்து பண்ணிக்கோ. ஆமா, எனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆ, எத்தனை பொண்ணு தெரியுமா எனக்கு கியூல நின்னுட்டு இருக்காங்க. ஓ சரிங்க சார், ஆள் யாருமே இல்லையே கியூல நின்னுட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, தள்ளி வாங்க பாப்போம். என்ன கிண்டலா? நீ தானே சொன்ன கியூல நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அதான் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தேன். என்னுடைய பவர் உனக்கு தெரியலடி, இருக்கு உனக்கு. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? இல்ல, ரகு வீட்டுக்கு தான் போகணும். அப்பா வர இங்க அட்மிட் ஆயிருக்காரு. என்னாச்சு? ரகு அப்பாவா? ஆமா, ரகு அப்பா தான். கொஞ்சம் நேத்து ப்ராப்ளம் ஆயிட்டு போல, நீ கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க ஒரு 10 o'clock மேல. அப்போ சரி விடு, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு. அவங்க வீட்டுல ஏதோ ஃபேமிலி இஷ்யூ, அதனால வந்து அவரு அடிபட்டுருச்சு, இங்கதான் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. அச்சோ, அங்கிள் அண்ணா நல்லவரு. இப்போ ஓகேவா அவருக்கு? நான் போய் பாத்துட்டு வரட்டா? வேண்டாம் வேண்டாம், அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நைட் எல்லாம் சரியா தூங்கவே இல்லை, அவரு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா, பெயின் கில்லர் எடுத்து கொடுத்து தான் தூங்க வச்சிருக்கேன். இப்போதைக்கு வேண்டாம், அவரு ஒரு 8:30 இல்லைன்னா 8:45 போல முழிச்சிருவாரு. அப்ப வேணா போய் பாரு சரியா? அவருக்கு ஏதாச்சும் தேவைன்னா கேட்பாரு, அதை மட்டும் செய்யு. சரி, இது நீ சொல்லிதான் செய்யணுமா என்ன? எனக்கு தெரியும். அப்படியா? அப்போ நான் கேக்குறத மட்டும் செய்யவே மாட்டேங்கிறியே சொன்னா கூட. நீ திருட்டு பூனைய தள்ளிதான் வைக்கணும், தள்ளிவிடா. அடிப்பாவி, இப்படி தள்ளி விடுற? அப்படிதான் பண்ணுவேன். ஷீனா சிஸ்டர் தள்ளிப்போ. என்னாச்சு சிஸ்டர், போன் எடுத்துட்டு வரீங்க? யாராச்சும் கால் பண்ணிருந்தாங்களா? எமர்ஜென்சி கேஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? சார் அப்படியெல்லாம் இல்ல சார், ரகு சார் ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறமா என்னோட மொபைலுக்கு போன் பண்ணாரு. உங்க மொபைல் இங்க இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இல்லைன்னா போன் தர சொன்னாரு. அதான் உங்க மொபைலே எடுத்துட்டு வந்தேன் சார். அவர் ஏதோ இம்பார்ட்டன்டா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, உடனே போன் பண்ணுவீங்களா? சரி ஓகே சிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார். சரி, உடனே போன் பண்ணி என்னன்னு கேளு. ரகு ஏதோ இம்பார்ட்டன்டா பேசணும்னு சொல்லிருக்கான்றால, நீ என்னன்னு இங்க நின்று என்ன மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் பேசிக்கலாம், அவனுக்கு வேற வேலையே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான். அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க இம்பார்ட்டன்டான விஷயம் நிறைய இருக்கு எனக்கு. இருக்கும். இப்போ ஒருத்தர் அடி வாங்க போறாரு என்கிட்ட, அதான் இப்ப நடக்க போகுது. இங்க பாருடி, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் அவ்வளவு தான் சொல்லிட்டேன். ஆமா சரி, என்ன எங்கேயும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, எங்க? அதுவும் இல்லாம இன்னைக்கு ரகு சாரும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நீ எப்படி என்ன கூட்டிட்டு போக பர்மிஷன் கேட்டியா முதல்ல? நானும் லீவ் சொல்லவே இல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம், ரகு கிட்ட ஆல்ரெடி நான் நேத்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரியா? அதனால அவன் எதுவும் சொல்ல மாட்டான், பாத்துக்கலாம். சரி. ஜெனிஃபர் டாக்டர் வந்திருக்காங்களா? இல்ல, அவங்க இன்னும் வரவே இல்ல. எத்தனை மணிக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? உனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை மீட் பண்ண வைக்க போறேன் சரியா? அதனால நீ ரெடி ஆயிடு. என்ன சாரி கட்டிட்டு வந்தா அழகா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடு, சும்மாதான் இருக்க. சும்மாரா இருக்கனா? அப்ப இது நல்லா இல்லையா? சரி கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன், அழகா தான் இருக்க சரியா? நான் வந்து இப்போ ரகு அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வருவேன் சரியா? அதனால ஒரு 11:30 12 o'clock ஆயிரும். உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா, அது பெண்டிங்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிடு. மத்தபடி ஏதாச்சும் உனக்கு வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா ரீனா சிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு, அவங்க பாத்துப்பாங்க மத்த பேஷண்ட்லாம் சரியா? நீ ரெடி ஆயிரு வரும்போதே. சரி. ஆதி, என்ன? நீ போகும்போது வந்துட்டு போ சரியா? ஏன், என்ன பார்க்காம இருக்கவே முடியாதா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொன்னேன், போ. மனசுல இருக்கு, ஆனா வெளியே சொல்லிக்க மாட்டான். நல்ல ஃப்ராடு, என்ன மட்டும் ஃப்ராடுன்னு வா. ஃப்ராடு தானே எல்லாமே, நீ தாண்டி பாக்குற. உடனே உன் முட்டை கண்ணை வச்சு முறைக்காத, கிளம்புறேன். சரி. தாட்சாயினி, இவன் என்னடி இப்படி கவுந்தடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்? உன் மாப்பிள்ள நிக்கிட்டு இருப்ப. இவன் என்ன பின்னாடியே காமிச்சுக்கிட்டு இருக்கான். சரி கூறுகிட்டவனே, முன்னாடி திரும்பல. கிளவி, நான் என்ன வேனுக்கு நான் படுத்துட்டு இருக்கேன்? கையையும் கட்டி போட்டுட்டு இப்படி காலையும் கட்டி போட்டுட்டு ஒழுங்கா படுனா எப்படி கிளவி படுக்க முடியும்? நைட்டுல இருந்து என்னால முடியல. ஒழுங்கு மாதிரியா போயிட்டு உன் பேரனை கூட்டிட்டு வா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற மாதிரி ஆயிரும். டேய், உனக்கு கைய கட்டி போட்டிருக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருக்க. இன்னும் உன்னால சும்மா விட்டு இருந்தா உன்னை எல்லாம் என்னென்ன பேசுவா? கிளவி, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். மரியாதையா ஒழுங்கு மாதிரிதான் இது பண்ணிட்டு சொல்லிட்டியா? இப்படி பண்ற, குடும்பப்படுத்தாது என்ன? என்னல பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா குறையா என்ன
என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா முன்னாடியே என் பேரங்கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா என் பேத்திக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி நடந்துக்க சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு என் பேத்தியை கொடுமைப்படுத்தி எவன்கிட்டயோ சவகாசவத்தை வச்சுக்கிட்டு அது கூட பரவாயில்ல. சை, சொல்லிருக்க வாய் கூசுற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு நீ அலைஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன கிளவிங்கிறியா? எத்தி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்கோ, போய் முட்டி பேசவுத்துல. இந்த கிளவி பண்ணாலும் பண்ணும். ஏம்மா தாய்ங்களா, உங்ககிட்ட என்னால பேச முடியாதுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். போய் உன் பேரனை கூட்டிட்டு வா போ. என்னல உனக்கு அர்ஜென்ட்? ஐயோ கடவுளே, கார்த்தி நாயே, உனக்கு இங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு இங்க வரைக்கும் உனக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வந்து தொலைட, இல்லன்னா இவங்க நம்மள பேசியே கொண்டுருவாங்க போல. இப்போ ஒரு அடி வாங்க போறேன் என்கிட்ட. ஏத்தே, இவன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு, அதை போய் பாப்போம். அத்தை, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? அத்தை, நான் உங்க மருமக இல்ல மக மாதிரி சொல்லுவீங்களே, என்ன இப்படி கைய கால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சமாச்சும் எனக்கு பாவம் இருக்க காட்டக்கூடாதா? டேய், நான் நேத்து வரைக்கும் உனக்கு பாவம் இறக்கலாம் இல்லடா, உனக்கு பயந்துதான் இருந்தேன். ஆனா நீ என்னைக்கு என் புருஷனே தள்ளி விட்டு தலையில அடிபட வச்சியோ அன்னைக்கு உனக்கு பாவம் புண்ணியெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், என் வாழ்க்கையை நீ கெடுத்துருவா. ஆமா, என் தாலிக்கு வந்து யமன்டா நீ. உன்னை நான் சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ, பாவம் பத்தி அதுக்கான பின்விளைவை நான் தான் அனுபவிக்கணும். அதுவும் இல்லாம போனா போதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என்கிட்ட இருக்கிற சொத்து சொகம் நகை நட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா நீ என் பிள்ளைய கொடுமைப்படுத்துவியா? இருக்குடா, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சிருக்கு. அம்மா தாய்ங்களா, 2 பேரும் கையெடுத்து கும்பிடுறேன். 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க. நீங்க வராம இருந்திருந்தா கூட எனக்கு நிம்மதியா தான் இருந்திருக்கும் போல. வந்து அட்வைஸ்ன்ற பேர்ல என் உயிரை வாங்காம போங்க. டேய், எத்தே வாங்கத்தே, உங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாரு, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைப்போம். ஆமா ஏம்மா பாட்டியம்மா, உன் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருமா, பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கணும்ன்றிய? நானே இந்த வீட்டு மருமகன் தானே. எனக்கு ஒரு காலையில இருந்து காப்பி தண்ணி கொடுத்தீங்களா? என் பொண்டாட்டின்னு ஒருத்தி கல்யாணம் பண்ணிருக்கனே, எல்லாம் அவளால வந்த வேண. இப்படியே பேசிக்கிட்டு இரு நீ. ஆமா சரி, வா தாச்சே, நீ நேரம் வச்சு போயிட்டு நம்மள சமையல் வேலையை ஆரம்பிப்போம். ஹலோ ரகு, சொல்லு ரகு, கால் பண்ணிக்கிட்டு இருந்தியா? நர்ஸ் இப்பதான் சொன்னாங்க, ரவுண்ட்ஸ் போயிருந்தேன், பார்க்கவே இல்லை, என்னாச்சு சொல்லு. டே பைத்தியக்காரா, எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ரவுண்ட்ஸ் போகும்போது போன் எடுத்துட்டு போக மாட்டியா நீ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ தாண்டா பைத்தியம். ரவுண்ட்ஸ் போகும்போது போன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு நீ தான் சொல்லுவேன். இப்ப போன் எடுத்துட்டு போக மாட்டியான்னு சொல்லி திரும்பி நீயே திட்டுக்கிற. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன சொல்லு. இல்ல சொல்லுடா, சொல்லு. பைத்தியம்னு என்ன சொல்றியே? நீ தாண்டா பைத்தியம். சரி, நீ ரவுண்ட்ஸ் போன லட்சணத்தை நான் கேக்குறேன். இப்போ எந்த பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு வந்தீங்க? ஷாலினி ரிசப்ஷனிஸ்ட்ல இருக்காங்களே, அந்த பேஷண்ட்டியா? மச்சான், உனக்கு எப்படி தெரிஞ்சதுடா? நீங்க இல்லையே, சிசிடிவி கேமரா தானே வச்சிருக்கியா என்ன வாட்ச் பண்றதுக்கு? டேய், ஆமா, நீ பண்ற ஃப்ராடு தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்குன்னு தனியா செலவு பண்ணி சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. ஃப்ராடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது நாயே. போன் எடுத்துட்டு வந்து கையில கொடுக்கும் போது போன்ல நான் லைன்ல தான் இருந்தேன். இதுல வேற சாரு அப்புறம் பேசிக்கலாம், அவனுக்கு வேற வேலை இல்ல, சும்மா தான் பண்ணிருப்பானா. உன்னை நேர்ல வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னுருவன் பத்துக்கோ. கேஸ் ரிப்போர்ட்டும் உனக்கு சாதாரண விஷயமாடா? கேஸ் ரிப்போர்ட்டை பத்தி கேட்கவே போன் பண்ணிருக்கேன்னே வச்சுக்கவேன், அப்ப அதெல்லாம் உனக்கு சாதாரணம். என்ன ரகு, உனக்கு தெரியாதா? நீ எத்தனை வாட்டி ஆனு சிஸ்டர் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க. நீதான் ரகு என்னுடைய குருவே, உன்கிட்ட இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கத்துக்கிறேன். வந்தன்னு வச்சுக்கியேன், அவனை உன்னை கொன்னுருவன் பத்துக்கோ. ஆமா, குரு நினைக்கிட்டு வாயில நல்லா அசிங்கமா வந்துரும்டா. சரி, கோவப்படாத. போன் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லு. என்ன விஷயத்துக்கு போன் பண்ண அதை மட்டும் சொல்லு. நீ ஒரு 30 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல, அந்த 30 லட்சத்தை எடுத்துட்டு உடனே ஷாலினியை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வா. சரியா புரிஞ்சுதா? கேட்டுதா? புரிஞ்சதுடா. ஆனா என்ன காரணம், ஏன் எதுக்குன்னு சொல்லாம நீ பாட்டு 30 லட்சத்தை எடுத்துட்டு ஷாலினியை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்ற? என்னாச்சு மச்சான்? ஏதாச்சும் பிரச்சனையா? காசு ஏதாச்சும் தேவைப்படுதா மச்சான்? சரி, இது உடனே வர மச்சான். ஆனா ஷாலினி எது கூட கூட்டிட்டு வரணும்? டே லூசி, ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணதுதான். எனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல. ஷாலினி பிரச்சனை தான். அவ ஏதோ பேப்பர்ல சைன் பண்ணி வச்சிருந்தால, அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் அந்த கார்த்தி கிட்ட. கார்த்தியா? அதியட்ரா? ஐயோ கடவுளே, உனக்கு ஒன்னொன்னா புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாகி நானும் இறந்துருவோம் போல. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கடா. ஷாலினி கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணால, அவன் பேர் தான் கார்த்தி. அவனை இன்னைக்கு என் வீட்டுக்கு வர வைக்கிறேன். சரியா? 9 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். அதனால நீ 8:15 ஷாலினியை கூட்டிட்டு உடனே மறக்காம என் வீட்டுக்கு வா. மச்சான், அவனை விட்டுறாத. அவனை வீட்டுக்குள்ளே வை. அவனை என் பங்குக்கு ஒரு 4 குத்து வேண்டியது இருக்கு. சரியா? ஐயோ கடவுளே, நீ பைத்தியக்காரா. இப்ப அடிதடி சண்டைலாம் முக்கியம் இல்ல, இந்த பிரச்சனையை முடிக்கணும், அதான் முக்கியம். சரியா? முதல்ல அந்த 30 லட்சத்தை எடுத்துக்கிட்டு ஷாலினி கூட்டிட்டு வா. நம்ம வீடியோ செட் பண்ணி அவன் கிட்ட இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்குவோம், டாக்குமெண்ட் எல்லாம் முதல்ல. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அவனை, அதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன்.
டேய் மச்சான், ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் வாங்கியிருக்கா. அசல் மட்டுமே 30 லட்சம் என்கிட்ட நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனா வட்டிலாம் இருக்கும்லடா. அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்டா. அதுக்கு மேல ஒரு 15 லட்சம் இருக்கு. சேர்த்து 45 லட்சமா கொடுத்துருவோம், சரியா? அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. அதுல என்ன முதல்ல எழுதி இருக்குன்னு பாப்போம் பேப்பர்ஸ்ல. அசல் மட்டும்தான் கொடுக்கணுமா இல்ல வட்டி எவ்வளோ அந்த மாதிரி இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம், சரியா? காசை பத்தி யோசிக்காத. நீ உடனே ஷாலினியை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ இங்கனே நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. ஷாலினி ஆல்ரெடி வந்துட்டாங்க தானே, அவங்களையும் கூட்டிட்டு வா. ரிசப்ஷனிஸ்ட் யாருமே இல்லைன்னா நீ ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லிடு. ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு சீக்கிரம் வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு, ஓகே? ஆனா மச்சான் அப்பாடா. மச்சான், நான் டிரைவரை அனுப்பி விடுறேன், சரியா? நீங்க கார்ல வந்துருங்க, அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி ஓகேடா. என்னடா போன 5 செகண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்கேன், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்போ உடனே நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்கு, சரியா? நான் ரகு அப்பாவை கூட்டிக்கிட்டு நான் வரேன். நீயும் கிளம்பிடு. உன்கிட்ட ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எதனா இருக்கு அப்படின்னா அதை ரீனா சிஸ்டர் கிட்ட ஜெனிஃபர் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க சொல்லு, ஓகே? ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் எதனா கேசஸ் இருக்கு அப்படின்னா அதை ரீனா சிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. இப்போ உடனே 2 பேரும் கிளம்பணும். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லு சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப ரகு வீட்டுக்கு போறோம் நம்ம. இப்ப என்னாச்சுன்னு சொல்லு பைத்தியம். சொன்னாதான் வருவியாடி என் கூட, இல்லன்னா வரமாட்டியா நீ? அதுக்கு இல்லப்பா, அது வந்து. சரி ஓகே, இப்ப என்ன சொன்னாதானே வருவ? சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லு. உன்னை ஒருத்தன் ஏமாத்தனான்னு சொன்னல, அவனை பார்க்க போறோம், ஓகேவா? அவனுக்கு தர வேண்டியதெல்லாம் திருப்பி தர போறோம், எல்லாத்தையும் சேர்த்து. என்னடா ஏதோ தர வேண்டியதெல்லாம் திருப்பி தர போறேன்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். சண்டை போடுறதுக்கு போறியா அவன் கூட? இங்க பாரு, வேண்டாம் ஆதி, சொல்றது கேளு. இந்த பிரச்சனை இப்படியே முடிச்சிட்டோம். ஆமா, அவனுக்கு நான் காசு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஊர்ல அம்மா பேர்ல ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வித்துட்டேன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் லோன் எதனா அரேஞ்ச் பண்ணி நான் அவன்கிட்ட மத்த காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த பிரச்சனையை விட்டுறலாம். நீ இப்படி சண்டை எல்லாம் போனோன்னு வச்சுக்கேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும். அது எப்படி விட முடியும்? ஏன் ஆளுகிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்ணிருக்கான், அதுவும் ஏன் ஷாலினி கிட்ட. அத பிரச்சனை பண்ணதை என்கிட்டயே வந்து தப்பா வர சொல்லிட்டு போயிருக்கான். அவனால சும்மா விட முடியாது. இன்னைக்கு அவனுக்கு தர வேண்டியதை திருப்பி தரதுக்கு நீயும் தர வேண்டியதை தரேன். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டேன். கோவப்படுத்தாத என்ன. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கிளம்பிடு. ரகு கிட்ட இல்லைன்னா ஃபோன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அவன் தான் வர சொன்னான், சீக்கிரம் கிளம்பிடு. ஆதி வேண்டாம் ஆதி, ப்ளீஸ் ஆதி, பிரச்சனை வேண்டாம். சொல்றது கேளுடி, எனக்காண்டி ப்ளீஸ். நான் சொல்றதை கேட்க மாட்டியா? இந்த ஒரு விஷயத்தாச்சும் எனக்காண்டி கேள. ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இங்க பாரு, இப்ப நான் கூப்பிடும் போது நீ வர மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கேன், சத்தியமா நான் எங்கேயாச்சும் போயிருவேன். இதுதான் நம்ம 2 பேரும் மீட் பண்றது லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கும் சொல்லிட்டேன். என்னடா பிளாக்மெயில் எல்லாம் பண்ற? பிளாக்மெயில்னு வச்சுக்கோ, ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு. நீயும் வா. ஐயோ கடவுளே, ஏன்டா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற நீ? பரவாயில்ல, இது டார்ச்சராவே இருக்கட்டும். இப்ப நீ வருவியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு. அது வந்து ஆதி. அப்ப வரமாட்டேன் அப்படிதானே? சரி விடு. இல்ல வரேன், போதுமா? நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன், வா போவோம். சரி, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு. ரகு அப்பாவையும் அப்படி கூட்டிட்டு போயிருவோம். கீழே கார் இருக்கு, கார்லயே போயிருவோம், சரியா? பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல நீ. எதுவும் பேசக்கூடாது, அங்க போயிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடிக்கிற வரைக்கும். நீ எங்க முடிக்கிறதுக்கு கூப்பிடுற? ஆரம்பிக்கிறதுக்கு தானே கூப்பிடுற. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். நீ வெயிட் மட்டும் பண்ணு. ஏதாச்சும் ரீனா சிஸ்டர் கிட்ட இன்பார்ட்டன்டான விஷயம் அப்டேட் பண்ணனும்னா அதை அப்டேட் மட்டும் பண்ணிட்டு இரு. நான் வந்துடுறேன் உடனே. சரி. ஐயோ கடவுளே, இவன் என்ன பிரச்சனை இழுத்து விட போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன ஆச்சுன்னு நீ இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு. இல்ல என்ன பண்ணணும் முதல்ல உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பாருங்க, இப்ப கூட பாருங்க, நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். இவ இப்படி இருக்காளே, கொஞ்சமாச்சும் சமாதானப்படுத்தணும்னு தோணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்ப பாரு என்கிட்ட எரிஞ்சு விழுறதுதான் வேலையை வச்சிருக்கீங்க. யாரு? நான் உன் மேல எரிஞ்சு விழுறேன்? இது யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னைதான் திட்டுவாங்க. ஏன்டி இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? மத்தபடி உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன். என்ன நீ நல்லா பாத்துக்கிறே இல்லையா நான் தான் சொல்லணும், நீயே சொல்லிக்காத. உன்ன என்ன நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அனுமா, நீ சின்ன குழந்தையா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன்டி. கூட்டிட்டு போக மாட்டேன் நான் சொன்னேன். உன்னால ஒரு மதியம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? சொல்லு. அவங்களோட ஹாப்பினஸ் நீ நேர்ல பார்த்தா தானே உனக்கும் ஹாப்பியா இருக்கும். போன்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா போன்லயே எல்லா ரியாக்ஷனும் பாத்துப்பியா? நேர்ல போயிட்டு உன் அம்மா கிட்ட பிளஸிங் வாங்கிக்கிட்டு வருவோம், சரியா? சரி. அதான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டுனே. அதுக்கப்புறம் என்ன? ஏன் மூஞ்சி இப்படி உம்முன்னு இருக்கு? ஒண்ணு இல்ல, சும்மாதான். உன்ன என்ன என்ன ரகு, என்ன வம்பிழுக்காதீங்க சொல்லிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு என்னுடைய குட்டி பாப்பா வந்துடும் பாத்துக்கோங்க. குட்டி பாப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணாது, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். பாப்போம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பா அம்மா குட்டியா தான் இருக்கும். இல்லவே இல்ல, அது அப்பா பொண்ணாதான் இருக்கும் பாரு. வேணும்னா கண்டிப்பா பொண்ணுதான்.
சரிடி, பொண்ணோ பையனோ எதுவா இருந்தாலும் நம்ம குழந்தை தானே. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? ம். சரி வா, நேரமாச்சு, சாப்பிடுவோம். எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, டேப்லெட் போடணும்ல. டேப்லெட் போடணும்னா முதல்ல அதுக்கு சாப்பிடணும். வா, உன்னை அப்படியே நான் தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே நடந்து வந்துக்கிறேன். வாங்க போவோம். சரிங்க மேடம், உத்தரவு. ஏங்க? சரி, கிண்டல் பண்ணல. ம்.